ஐ ஃபீல் ஃபார் டிசி. ஐபிஎல்லில் வந்துட்டு ஒரு ஹையஸ்ட்டு ஸ்கோர் அடிக்க முடியுமா அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி அதை செஞ்சு காட்டினாங்க. அதை பஞ்சாப் வந்து அதை சேஸ் பண்ணிட்டாங்க. அது ரெண்டாவது. லோயஸ்ட்டு ஸ்கோரில் இப்படி அவுட் ஆக முடியுமா அப்படின்னா நேற்று ஆர்சிபி கூட அதையும் அவங்க வந்து செஞ்சு காட்டிட்டாங்க. எனக்கு என்னென்னா ஒரு நேரத்தில் ஆர்சிபி அவங்க ரெக்கார்டு 49 கால் அவுட் ஆனதை வந்து இவங்களே வந்து 40க்குள்ளே சுருட்டிடணுன்ற வெறியோடு போட்ட மாதிரி இருந்தது. 9 for 6 இருந்தது ஸ்கோர் வந்துட்டு. அந்த பையன் லெஃப்ட் ஹேண்டில் உள்ள அந்த பையன் வந்து அபிஷேக் போரல் வந்து ஏதோ அங்கங்கே தட்டி ஒரு 30 ரன் அடித்து டீம் ஸ்கோர் 75 வரைக்கும் போச்சு. லாஸ்ட் 1.5 இயராகவே டிசியோட ஓப்பனிங் பேர் வந்து செட் ஆகலை. அவங்க வந்து என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நேற்று அந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தனை வந்து எனக்கு அவன் பேர் கூட தெரியல, சின்ன பையனை வந்து இறக்கி விட்ருக்குறாங்க. 2 மேட்ச்சை நம்ம தான் விளையாண்டுருக்கிறான். பெருசாக ரெக்கார்டு கூட அவனுக்கு கிடையாது, ட்ராக் ரெக்கார்டு கூட கிடையாது. ஓப்பனில் பால் ஃபேஸ் பண்ணுறது வந்து புவனேஸ்வரோடது முதல் பாலை வந்து ராகுல் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த பையனுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. புவியோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நேற்று பயங்கரமாக இருந்தது. வெறியாட்டம். புவனேஸ்வர் ஒரு பக்கம் ஹேசல்வுட்னு சொல்லிட்டு பயங்கர வெறியாட்டம் 2 பேரும். டெஸ்ட் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்தது. டெஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் போட்டால் எப்படி இருக்கும். ஹேசல்வுட் வந்து அந்த பவுன்சர் போட்டு ராகுலுக்கு கோலி சொல்லுவார், அந்த பையன் ஃபஸ்ட்டு போல்ட் ஆனோடனே அந்த பிச்சரை கை காட்டி சொல்லுவான் கோலி வந்து, இங்கே பாரு இதில் போடுன்னு. அதே மாதிரி அந்த இடத்துல பிச் பண்ணுறான் ஹேசல்வுட்டை. ராகுலை வந்து தூக்குறாங்க. நிதிஷ் ராணாவுக்கு ஒரு பவுன்சரு. உண்மையிலே வந்து நேற்று ஆர்சிபியோட பவுலிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. டிசியோட பேட்டிங் வந்து மகா மட்டமாக இருந்தது. அக்ஷர் பட்டேல் ஏன் அந்த இடத்துல இறங்கணும்? அக்ஷர் பட்டேல் கேப்டன் ஆனதுக்கப்புறம் அந்த டீமுக்கு அவர் பண்ணது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசி சைடில் வந்து மைனஸ் இருந்துகிட்டே இருக்குது. லாஸ்ட் இயர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக இருந்த ஆர்சிபி இந்த வருஷம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் தான் பயங்கரமான ஒரு கிளாஷ் இருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் ரவுண்டில். இப்போது ஐ திங்க் May 17 நடக்கும்னு நினைக்கிறேன். ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப். எப்படி அவங்க வந்து இவங்களை ஃபேஸ் பண்ண போகிறாங்க? ஏன்னா பஞ்சாப் வந்து 300 அடித்தாலும் அடிக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து டிசி வந்து நிறைய விஷயங்களை அவங்க வந்து யோசிக்கணும். பவுலர்லேருந்து ஃபீல்டர்ஸ்லேருந்து நிறைய கேச்சஸ் விடுறாங்க, நிறைய மிஸ்ஃபீல்டிங் இருக்குது. அந்த 265 அவங்க சேஸ் பண்ணதுனால, பஞ்சாப் சேஸ் பண்ணதுனால இவங்க வந்து அந்த மனசளவில் அவங்க வந்து அப்படியே அதை உடஞ்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. உண்மையிலே வந்து நேற்று மேட்ச் வந்து டிசிக்கு ரொம்ப மோசமாகவும் ஆர்சிபிக்கு ரொம்ப குரு உச்சத்தில் இருக்கிறாண்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக ஆர்சிபிக்கு இருந்த மாதிரியும் நேற்று நடந்துச்சு. உண்மையிலே இப்படி நடக்கும்னு நேற்று டிசி பிளேயர்ஸ் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. உண்மையிலே சூப்பர் பவுலிங். ஆர்சிபி வந்துட்டு புவனேஸ்வர், ஹேசல்வுட் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டான பவுலிங். நேற்று வந்துட்டு டெஸ்ட் மேட்ச் பார்த்த மாதிரியே இருந்தது. டிசி கையும் வரல காலும் வரலன்ற மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ ஆர்சிபி பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. பார்க்கலாம், நிறைய விஷயங்களை இவங்களும் சரி பண்ணிக்கணும். டிசி வந்துட்டு அப்கமிங் மேட்சஸ்லாம் அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணணும். ஆர்சிபி வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் போயிடாமல் கான்ஃபிடென்ட்டோடு அப்படியே அடுத்த மேட்ச் போனாங்கன்னா அவங்களால இந்த வெற்றியை கண்டினியூ பண்ண முடியும். என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது IPL 2026.